நபிமார்கள் கேட்டகரி நம்மளால் வர முடியாதுன்னு மண்டை டக்குன்னு சொல்லுவோம். அவங்க மண்டை நபிமார்கள் நம்ம அவருக்கு. ஆனால் நபிமார்கள் பணியை யார் செய்கிறாங்களோ அவங்க யாருடைய வாரிசில் வராங்க? யாருடைய வாரிசு? அவங்க நபிசுல்லாசன் வாரிசு இல்லை, நபிமார்களுடைய வாரிசு. நபிக்கு அடுத்த அந்தஸ்து யார் இருப்பா? நபிமார்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு அடுத்த அந்தஸ்து யார் இருப்பா? சுஹதாக்கள் இல்லை, சாலிகின் கிடையாது. யாரு? இவங்க தான். யார் இறை பிரச்சாரம் பண்ணாங்களோ, யார் அதுக்காண்டி ஓடினாங்களோ இவங்க யாரா? நபிமார்களுடைய வாரிசுகள் லிஸ்ட்ல இருப்பாங்க, அடுத்த அந்தஸ்து அவங்க. அந்த வாய்ப்பை எல்லாரும் என்ன பண்றோம்? கை கிட்ட இருக்கு, அதை தவற விட்டுக்கிட்டே இருக்கும். என்ன சொல்றோம்? நம்ம நினைக்கிறது என்னது? இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இது கரெக்டுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நான் சொன்ன இந்த கேட்டகரி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா நேரத்திலையுமே தலைப்பினது எந்த நிலையிலையும் இபாதத்துடன் இருப்பாங்க. தொழுகையில மட்டும் கிடையாது. தொழுகை முடிஞ்சு வெளியே போனா சிந்தனை என்ன இருக்கும்? இவனை தீர்த்திடலாமா, இந்த கெட்டதை தடுத்துடலாமா, இந்த பக்கம் நன்மை ஏவிடலாமா, இங்க பக்கம் அல்லாஹ் பக்கம் சொல்லிடலாமா, அந்த ஊர் கெட்டு போய் கிடக்க, இப்படி இருக்கும். தொழுகைக்கு வந்தா என்ன இருக்கும்? அல்லாஹ்க்கு முன்னாடி இருந்து கோரிக்கை என்னவா இருக்கும்? யா அல்லாஹ், என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுலாம் தவறா தெரியுது, என்னால் தட்டி கேட்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு மனக்கவலையா இருக்கு, எனக்கு வலிமையை கொடு, அறிவை கொடு, ஆற்றலை கொடு, சிந்தனையை கொடு, நான் தடுக்கணும், கேட்கணும். இல்லை, ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை.